கர்த்தரான இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய நேம் ஜெர்சன் பின்டோ. என்னுடைய சொந்த ஊர் இணையம். நான் இந்த திருச்சபை சார்ந்தவன் கிடையாது. நான் கடந்த வாரங்களில் தான் கடந்து வந்திருக்கேன். ஒரு 5-6 நாட்கள் கடந்து வந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி பள்ளியாடி சபையில் போயிட்டு இருந்தேன். கடந்து வருகிற நோக்கங்கள் உண்டு, தேவ அழைப்புகள் உண்டு, சொப்பனங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு. ஒரு மாதம் முன்னாடி நான் ஃபாரினில் இருந்தேன் 2 வருடங்களாக. அப்போ அங்கே இருந்த ஒவ்வொரு நாளுமே எனக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் உண்டு. பிசாசுடைய தாக்குதல்கள், மந்திரவாத கட்டுகள், பலவிதமான ஆவிகள் என்னை அலைக்கழித்தது. என்னை ஒழுங்காக ஃபாரினில் வேலை செய்ய விடாது. ஒவ்வொரு நாளுமே நான் மரண தருவாயில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளுமே என்னை கண்மொழி போல் நடத்தினார். அங்கே இருக்க ஒரு சில சவருடைய ஜப ஜீவிதங்களால் என்னை பலப்படுத்தினார். அப்படி ஒவ்வொரு நாளும் என்னை கடந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு மனசில் ஒரு தீராத ஒரு ஆசை. என்ன ஆசைனா, இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு உண்டு, எங்கள் அம்மாவுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எனக்கு அந்த டைமில் என்னோடய விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உக்கிரமாக இருந்தது. சரீரம் ஒரு பலவீனம், எப்போவுமே பலவீனமாக இருக்கும். கை, கால், நரம்பு, நாடி, சதை எல்லாமே ஒரு செத்த பிணத்தை போல் இருக்கும். ஒழுங்காக எலும்ப கூட முடியாது. வேறு வயிற்றுல எல்லாம் வயிற்று எரிச்சலாக இருக்கும். அப்பப்போ வாமிட் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணும்போது. சொல்லணும்னா டைம் கிடைக்காது. நிறைய காரியங்கள் இருக்குது எனக்கு விளையாடி இருந்தது. ஆனால் இப்போ கிடையாது, சாட்சியாக வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் இங்கே ஊரில் கடந்து வரும்போது ஏசப்பாட நான் கேட்டேன். நான் ஊர்லேருந்து திருப்பி வர்றது முன்னாடி நான் இதெல்லாத்தையுமே ஏசப்பா நீங்கள் மாற்றி தந்துட்டு தான் என்னை விடணும். அப்படி ஒரு பக்தி வைராக்கியத்தில் வந்தேன். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன். நாங்கள் ஒரு டீம் உண்டு இணையம் கடலோர பகுதியில். ஒரு 40-45 வாலிபர்கள் டெய்லி கூடுவோம். டெய்லி ஜெபம் பண்ணுவோம், வேத தியானிப்போம். அதுக்கடுத்து சபைகளுக்கு கடந்து போவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா நாளுமே அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் வெளியே காட்டலை. அப்படி இருக்கும்போது எனக்கு சொப்பனங்கள் கடந்துவார். நான் இங்கே வார மாதிரி, எனக்கு இந்த மாதிரி இந்த பாஸ்டர் பார்க்குற மாதிரி எனக்கு கடந்துவார். அப்படி இருக்கும்போது நான் நம்முடைய இங்கே இருக்கிற ஒரு சகோதரன், எல்பன் சகோதரன், மஜசோரனுங்க தகப்பன், அப்போ அவர்கிட்ட நான் மீட் பண்ணி இப்படி போய் சொன்னேன். அவர் இந்த சபைகளை குறித்து சொன்னார். இப்போ அடுத்து நான் கடந்து வந்து நாங்கள் ஆராதனை பண்ணோம். அதுக்கப்புறம் பாஸ்டரை பார்த்து என்கிட்ட உள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் பாஸ்டருக்கு தெரியப்படுத்தினேன். இந்த மாதிரி இருந்தது பாஸ்டர் நாங்கள் இங்கே உபவாச கூடிய ஒவ்வொரு நாள் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக வாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பூர்ண விடுதலை தருவேன்னு சொன்னார். நான் இந்த வாரத்தில் ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். 3 நாட்கள் எனக்கு பெருசாக ஒரு அலைக்கழிப்பு இல்லை. அங்கே இங்கே தான் ஆடிட்டு இருந்தது. பாஸ்டர் வெள்ளிக்கிழமை பிரதானமாக உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் நான் பண்ண போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி வரணும் அப்படி சொன்னாங்க. அன்றைக்கி நான் வந்தேன். எல்லோரும் ப்ரேயர் முடிஞ்சு போகிற பிறகு இந்த பாஸ்டர் நான் இனி கூட 2 சகோதரர்கள் பாஸ்டருக்கு உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு 6 வகையான ஆவிகள் வெளியேறிச்சு. என்ன வித்தியாசமான ஒரு விபரீதங்கள், ஏன்னா எனக்கு உணர்வுகள் இருக்கும். ஆனால் என்ன மீறின ஒரு காரியம் அங்கே நடந்துட்டு இருக்காது, நல்லாவே தெரியும். வித்தியாசமான எங்கள் வீட்டை சுற்றி நிறைய காரியங்கள் இருந்தது. எல்லாமே அந்த பலவீனம் எனக்கு தலை முதல் கால் வரைக்கும் எல்லா பலவீனமும் அப்படி இயேசு கிறிஸ்து மாற்றி தந்தார். இப்போ எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, எந்த ஒரு பலவீனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பலத்தையும் ஒரு சுகத்தையும் எனக்கு தந்திருக்காரு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா மைண்டெல்லாம் நல்லா குழப்பிட்டே இருக்கும். தலையில் ஏதோ ஒரு பாரம் கல் எப்போ இருந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இருதயெல்லாம் படப்படப்பாக இருந்துட்டு இப்போ எல்லாமே இயேசு கிறிஸ்து எனக்கு பூர்ண சமாதானம் தந்திருக்காரு. நான் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன், எனக்கு மனசில் ஏவிட்டே இருந்தது. ஆனால் என்னோட சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி மாறலை. அப்படின்னா நேற்று எனக்கு தங்கச்சி குழந்தை இங்கே நினைச்சிட்டாங்க. அங்கே அவ மட்டும் ஒரு பாரம்பரியத்தில் இருக்கனால போக வேண்டிய கட்டாய சூழல் உருவாச்சு. அது இல்லாமல் நாளைக்கு எனக்கு ஃபாரின் மறுபடியும் நான் கடந்து போக வேண்டியது. ஏசப்பா நான் எப்படி இந்த சாட்சி சொல்லுவேன், எப்படி நான் உங்களுடைய நாமத்தை மற்றவங்க மத்தியில் பறைசாட்சி வேண்டிய ஒரு ஏக்க காணப்பட்ட நான் பாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் ஏசப்பா நீ நடத்தி ஒரு விசுவாசமாக இருந்தேன். இன்னும் அந்த ஃபங்க்ஷனை பாதியில் முடிச்சுட்டு வீட்டில் கேட்டுட்டு உடனே நீங்கள் ஓடி வந்தேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த சபையில் கூட்டி ஊழியக்காரர் மூலமாட்டி எனக்கு பெரிய விடுதலை தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாட்டி இயேசு கிறிஸ்து நாம தான் முகியப்படணும். கண்டிப்பாக நான் தொடர்ந்து ஃபாரின் போகிறேன். ஒரு வருஷத்தில் மீண்டும் கடந்து வருவேன். தாயாரும் தகப்பனாரும் கண்டிப்பாக தொடர்ந்து வருவாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அவங்களுக்கு நிறைய பலவீன கட்டுக்கள் இருக்குது. எனக்கு இங்கே போகிறது முன்னாடி ஏசப்பா என்னை சுத்த பொண்ணாக மாற்றி தான் விட்டுருக்காரு. உங்களுக்கும் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார், இன்னும் மாற்ற வல்லவர். ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரருக்கு சொல்கிறத கேட்டு, அவர் சொல்கிற வசனத்தை கேட்டு உறுதியாக பற்றி கொண்டு தொடர்ச்சியாக அந்த சபையில் கடந்து வாங்க. தந்த அற்புதத்தை மறக்காமல் விசுவாசமாக, யார் ஊழியக்காரர் பார்த்து இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருத்தரை பார்த்து உண்மையாக இந்த சபையில் இயேசு கிறிஸ்து ஆராதனை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமம் மையப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர்.